வாணியம்பாடி அருகே குற்ற வழக்குகளில் தொடர்புடைய டேஞ்சர் கேங்குடன் கேக் வெட்டி நியூ இயர் கொண்டாடிய போலீஸ் எஸ்ஐ ஆயுதப்படைக்கு அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார். நியூ இயர் கொண்டாட்டத்தால் தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொண்ட காவலர் யார்? குற்ற வழக்குகளில் தொடர்புடைய உள்ளூர் பாய்ஸுடன் கேக் வெட்டி நியூ இயர் கொண்டாடிய போலீஸ் எஸ்ஐ இவர்தான். காவல் நிலைய வழக்கு தொடர்பாக அடிக்கடி வந்து போகும் இளைஞர்களுடன் கூட்டு சேர்ந்து கொண்டாட்டத்தில் மிதந்த காவலர் மீது மாவட்ட எஸ்பி எடுத்த அதிரடி நடவடிக்கையின் பின்னணி என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருபவர் போலீஸ் எஸ்ஐ விஜய். நியூ இயர் இரவு அன்று ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக ஊர் முழுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. அதில் நிம்மியம்பட்டு பேருந்து நிலையத்தில் குவிக்கப்பட்ட போலீசாரில் எஸ்ஐ விஜயும் ஒருவர். பிரச்சனைக்குரிய இந்த ஏரியாவில் நியூ இயர் தொடங்கியதும் சிலர் கும்பல் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாட்டத்திற்கு தயாராகினர். பட்டாசு வெடித்து பட்டையை கிளப்பி சத்தம் போட்டவர்கள் ஹாப்பி நியூ இயர் என கத்தி கூச்சலிட்டு அலப்பறை செய்தனர். அப்பொழுது அங்கு சென்ற போலீஸ் எஸ்ஐ விஜய் கும்பலோடு கும்பலாக சேர்ந்து தானும் நியூ இயர் கொண்டாடி உள்ளார். கேக் வெட்டி ஊட்டிவிட்டு ஹாப்பி நியூ இயர் கூறி ஆனந்தத்தில் மிதந்துள்ளார். அதுதான் பெரும் சர்ச்சையாகி உள்ளது. காவலர் ஏன் புத்தாண்டு கொண்டாடக்கூடாது என்றுதானே யோசிக்கிறீர்கள்? காரணம், எஸ்ஐ விஜய் கூட்டு சேர்ந்து கொண்டாடியது குற்ற வழக்குகளில் கேஸ் எடுத்து காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்ட குற்றவாளிகளுடன். இக்கூட்டத்தில் சிலர் மீது ஏற்கனவே குற்ற வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் எஸ்ஐ விஜய் அவர்களுடன் கும்பல் சேர்ந்து குதூகலத்தில் ஈடுபட்டதுதான் சர்ச்சைக்கு காரணம். உள்ளூரில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய இந்த விவகாரம் மாவட்ட எஸ்பி வரை செல்ல ஆலங்காயம் காவல் நிலைய எஸ்ஐ விஜயை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காவலராக இருந்தாலும் கட்டுப்பாடு அவசியம் என்பதை உணர்த்தியுள்ளது இந்த சம்பவம்.